இது வந்து எண்ட் டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கடைசி காலத்தில் நடக்க போது ஃபுல் டீட்டெயில்ஸ் ரொம்ப போக மாட்டோம். இதில் அவுட்லைன் மட்டும் முதல் பார்த்துட்டு இந்த கடைசி காலத்தில் தேவையான உபகரணங்கள் என்ற தலைப்பில் தான் நான் இந்த டீச்சிங் நடத்த போகிறேன். ஏன்னா இது இங்கிலீஷில் நடத்தினப்போ இந்த எண்ட் டைம்ஸ் எனர்ஜி கிட்டுன்னு சொல்லி அனுப்பினேன், நடத்தினேன். என்னென்னா கடைசி காலத்தில் இந்த லாஸ்ட் டேஸில் வந்து நமக்கு என்ன தேவை, ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொடுமையான காரியங்கள் வரும்பொழுது நம்மளுக்கு எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜிக்கான காரியம் என்னென்ன, எனர்ஜின்னு சொல்லும் போது ஆவிக்குரிய எனர்ஜி நமக்கு அவசியமாக இருக்குது. ஸோ அது வந்து தேவை. அதில் என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. இன்னைக்கு வந்து ஓவரால் நம்ம எங்கே இருக்கிறோம், எவ்வளோ கிட்ட ஆண்டவருடைய வருகை இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம மேலோட்டமாக முதலாவது பார்க்க போயிடும். இந்த ஒருவேளை வந்து நீங்கள் வந்து இதில் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகலாம், சில காரியங்கள் வந்து இது இல்லை சரி வரலையும் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படின்னு தான் நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. கேள்வி எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் வளர்ந்தது எப்படின்னா, எங்கள் ஊழியக்காரர்கள் சொன்ன அந்த காரியங்களை கேட்டு நானும் அப்படிதான் நான் சொல்லிட்டு நம்பின்னு சொல்ல முடியாது. அந்த டீச்சிங்கில் இருந்ததுனால சொந்தமாக பைபிளை வாசிக்காமல் ஸ்டடி பண்ணாமல் பிறர் சொன்ன சில காரியங்களை கேட்டு தான் நான் வந்து நம்பிட்டு வேதத்தில் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், அந்தி கிறிஸ்துனா இப்படி தான் இருக்கும், சபை என்றால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் இப்படியா நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் சொந்தமாக நானே பைபிள் ஸ்டடி பண்ணி மற்றும் சில காரியங்களை ஆலோசித்து கமெண்ட்ரிஸ்லாம் சிலதை வாசித்து பார்க்கும்போது சிலது வந்து சற்று வித்தியாசமாக காணப்பட்டது. அதுதான் நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக கவனித்து உங்களுக்கு இது ஒத்து போதான் நீங்கள் முதலாவது பார்க்கணும். உங்களுக்கு அப்படியா இல்லையா, பெராயா தீவார் போல் வீட்டில் போயிட்டு இவர் சொன்னது என்ன சரி இல்லையான்னு தப்பு. அந்த பெராயா தீவார் எப்படின்னா பாலை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. இல்லையே வேதத்தில் எப்படி போட்டிருக்கு, நீங்கள் என்ன சொன்ன பால் எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால தான் பவுல் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பெராயா தீவார் வந்து மிகவும் குணசாலியான மக்கள் சொன்னதுக்கு காரணம் அவங்க வீட்டில் போய் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஸோ அதனால நான் சொன்னதை அப்படியே நீங்கள் எல்லாம் கேட்டுக்காம நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இந்த சீரீஸில் வந்து நேரம் கிடைக்கும் போது நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ முதலாவதாக ஒரு சில காரியங்களை நான் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு கலந்து செல்ல விரும்புகிறேன். பிளஸ்ஸிங்ஸ் இந்த காரியங்களை அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. நீங்களும் இந்த அம்மாவும் இந்த நான் சொல்ல போகிற சில காரியங்களை நான் சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் கேட்கும்போது போர் அடிக்காமல் இருக்கணும்னு நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். அம்மா இப்படி கை காட்டுறாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிலுவை எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஓகேங்களா? கடைசி காலத்துல நமக்கு முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு தடை வரக்கூடிய ஒரு காலத்துல நாம் இருக்கணும். இப்போ இருக்கிற காலம் வந்து அதுக்கு ஒரு ஆரம்பமான ஒரு காலம் என்றுதான் நான் சொல்வேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு தடை வரப்போது, கொடிய தடை, மிகவும் பயங்கரமான உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கு. There's a day is going to come which is called great tribulation. Right now we are living in the tribulation period, but there's going to be a great tribulation. மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திலே சரி, மகா உபத்திரவ காலத்துக்குள்ள நம்ம சபை நம்ம உட்பிரவேசிக்க போவதில்லை, சபை அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி தான் நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். ராப்சர், ரகசிய வருகை என்று ஒரு வருகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சிங்கில் நான் வந்து கேட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா அப்படிதான் நான் வளர்ந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது, அவர் வரப்போகிறேன்னு சொன்னார், மீண்டும் வரப்போறேன்னு சொன்னார். ஓகேங்களா? நான் விசுவாசிப்பது அவர் பகிரங்கமாய் வரப்போகிறார். எல்லோரும் காணக்கூடும்படியாக அவர் வரப்போறார். சரிங்களா? இடையில
ஒரு ரகசிய வருகை, அப்போ மொத்தம் 3 வருகையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்விலாம் எனக்கு இருந்தது. அந்த கேள்வி கேட்டதுனால தான் எனக்கு பதில் கிடைச்சது. அதனால இந்த சீரீஸ் முழுவதுமாக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியில நீங்கள் முடிவெடுங்க. சரிங்களா? So you have to decide. So then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. இயேசு நம்ம சீஷர்களை பார்த்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வர யாரா விரும்புனீங்கன்னா அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். ஸோ எல்லோருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை என்று சொல்லும்போது 2 உட்டன் பீஸ் வந்து புட் டுகெதர் கிடையாது. சிலுவை என்று சொல்லும்போது தேவனுடைய சித்தம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது லேசான காரியம் கிடையாது. அனுதினமும் நமக்கு சிலுவை உண்டு. அவரை பின்பற்றுவதற்கான ஒரு சிலுவை அனுதினமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. We all have cross for us to follow Christ, and we need to make that decision on a daily basis. That is called cross. Okay, that is the cross. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை பேச ஆரம்பிச்சார். இந்த காலத்துல எப்படி எல்லாரும் அவருடைய வருகை எப்போ இருக்குமோன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, பலவிதமான குழப்பங்கள். இப்போ யோவானுடைய டைம், இயேசு பரமேறி விட்ட பிற்பாடு யோவானுடைய காலத்துல நாஸ்டிக்ஸ் என்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். GNOSTICS நாஸ்டிக்ஸ் சொல்லிட்டு. அவங்க எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, வாழ்ந்தாரு, நமக்காக மரிச்சாரு, ஆனா அவருடைய சரீரம் முழுமையாக மரிச்சிச்சு, அவருடைய ஆவி தேவனிடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது என்ற ஒரு டீச்சிங் கொண்டு வந்தாங்க. அதுல பல விதமான குழப்பமான டீச்சிங். அது வந்து யோவான் ஸ்நானகன், அதனால்தான் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அது எழுதும்போது தன்னுடைய நிருபங்கள் 1, 2, 3 நிருபங்கள் மற்றும் அவருடைய சுவிசேஷம் முழுமையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தை அது உள்ளடக்கிய செய்தியா தான் இருக்கும். அதனால்தான் யோவான் வந்து எப்படி ஆதியாகமோ ஸ்டார்ட் ஆகுதோ அதே போலதான் யோவான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பிகினிங் சொல்லிட்டு ஆதியிலே, ஓகே, தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார்ன்ற மாதிரி இவர் வந்து ஆதியிலே தேவன், அவர் வார்த்தையா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் இதெல்லாம் படைத்தவராகிய நம்மை படைத்த இறைவன் கிறிஸ்து என்று வலியுறுத்துவதற்காக யோவான் அவருடைய சுவிசேஷத்திலும் சரி தம்முடைய நிருபங்களிலும் சரி இயேசு கிறிஸ்துவனுடைய டெய்டி, அவருடைய தெய்வத்துவத்தை அதிகமாய் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் கிரீப்பிங் இன் தி சர்ச் நவ. ஓகேங்களா? அந்த சூழ்நிலை தான் யோவான் சொல்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக தம்முடைய சீஷர்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. எப்போ? இயேசு கிறிஸ்து பரமேறிவிட்ட பிற்பாடு ஆதி திருச்சபைக்குள்ள வந்த ஃபால்ஸ் டீச்சிங்கை பத்தி இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். He is prophesying already about the Gnosticism which is going to be creeping in the early church. அங்க தொடங்கினது தான் இன்றைக்கு வரைக்கும் ஃபால்ஸ் டீச்சிங் சபை முழுவதுமாக இருக்கிறது. சரிங்களா? அதுதான் இப்போ பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது, சீஷர்கள் கேட்டாங்க, இந்த நாள் எப்போ வரானவரே, when will be the end time, முடிவு காலம் எப்போ வரும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கரெக்டான இந்த வார்த்தை end time ன்னு கேட்குறாங்க. கடைசி காலம் எப்போ முடிவு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. மத்தேயு 24ஆம் அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், அண்டர்லைன் பண்ணுங்க, உலகத்தின் முடிவு. இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, end of the age,
எப்போ நடக்கும் அது? கொரோனா வந்த உடனே ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல எல்லாத்துலேயும் வந்து இப்போ எண்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பன்றி காய்ச்சலா, ஸ்வைன் ஃப்ளூ, அது வந்தப்போ அப்போ இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பிளேக்ஸ், எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு கெட்டாஸ்ட்ரஃபி இல்லைன்னா ஒரு வாதை நோய் வருதோ, சார்ஸ் வந்தப்போ அப்பெல்லாம் வந்து உடனே இயேசு கிறிஸ்து இப்போ வர போறாரு. யார்? நம்ம ஆட்கள்லாம். ஏன்னா காலத்தை அவர்கள் அறியாது இருந்தார்கள். வேதத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியாம இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து கொரோனா வைரஸ் வந்துச்சு, அப்போ இயேசு எந்த நேரத்தில் வந்துருவாரு அப்படி சொல்லி நம்ம பிரசங்கிக்க முடியாது. ஏனென்றால் வேத வசனத்தின் படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதெல்லாம் முடிவுக்கு, உபத்திரவத்து காலம் தொடங்குறதுக்கு ஒரு ஆரம்பம் தான். சரிங்களா? முடிவு இப்போ வராது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்போனாலும் முடிஞ்சிடலாம். ஒரு சிலர் வந்து அப்போ முடிவு இப்போ வராதா, அப்போ இன்னும் கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கு நம்ம காலத்தை, அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. திடீரென்று மரணம் எப்போ வேணாலும் வரலாம். அதனால நிறைய பல விதமான இந்த மாதிரி தாட்ஸ், பல விதமான ராங் டீச்சிங்ஸ் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்பவே இந்த காரியத்தை தீர்க்கதரிசனமா அவர் சொல்லும்போது, சீஷர்கள் உலகத்தின் முடிவு எப்போ ஆண்டவரே, when will be the end of the age ன்னு அவங்க கேட்டப்போ அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். ஃபர்ஸ்ட் வார்னிங் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் கொடுக்கிற முதல் வார்னிங் about the end of the age. கடைசி உலகம் எப்போ அழிய போகுது, உலகத்தின் முடிவு எப்போ வரும், அதுக்கு என்ன அடையாளம் சொல்றதற்கு நம்ம கேட்போம்னா அதற்கான முதல் வார்னிங் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன தெரியுங்களா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருப்பானாகன்னு சொல்றார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஓகே, எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஏன்னா இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு யூடியூப் நம்ம திறந்தோம்னா, ஃபேஸ்புக்கை திறந்தோம்னா, ஒரு டிவியை திறந்தோம்னா பல விதமான டாக்டரின்ஸ் இருக்குது. எதை நம்ம நம்ப போறோம்? எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது வேற. சரியா? நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்க தோன்றதை விட வேதம் என்ன சொல்றது தான் நம்ம முதல் பார்க்கணும். அதுதான் வந்து நான் நெயில் பண்றேன். வேதத்தின் அடிப்படை, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு எளிதா இருக்கும். ஓகே, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதிருப்பானாக சொல்றார். No one, take heed that no one would deceive. ஓகே, அப்புறம் சொல்றாரு 21ஆம் வசனத்துல, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம், அண்டர்லைன் பண்ணுங்க, மிகுந்த உபத்திரவம், கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ப்ராஃபஸை பண்றார், தீர்க்கதரிசனமா இருக்கிறார். He is prophesying, saying that there will be great tribulation such as not been such since the beginning of the world until this time, no, not even shall be. ஓகேங்களா? அப்ப இந்த லாஸ்ட் அவர் சொன்ன அந்த கடைசி மிகுந்த உபத்திரவ காலம் 21ஆம் வசனம், மத்தேயு 21ஆம் வசனத்துல மிகுந்த உபத்திரவம் அப்போது உண்டாயிருக்கும் சொன்னார். அந்நாட்கள் 22ஆம் வசனம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்ப போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இன்னொரு விதத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, if it is possible அந்த நாட்கள் குறைக்கப்படும், ஷார்டன் பண்ணப்படும் சொல்றாரு. இல்லைன்னா அதிகரிக்கவும் செய்யலாம். ஆண்டவருக்கு தான் தெரியும் எப்போ அந்த நாள் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் மற்றும் அந்த தெய்வத்துவம், அவங்க தான் அறிவாங்க எப்போ அந்த நாட்கள் சரியா வரும்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நாம வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, முதலாவது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போறோம். நம்ம எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுதான் இன்றைக்கு முதலாவது நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தேவையான உபகரணங்கள் பார்த்துட்டு கடைசி சீரீஸ்ல வந்து எப்படி முடிவு வரப்போகுது, எந்த அந்த கடைசியான அவருடைய வருகை மற்றும் அந்த கடைசி அவருடைய ராஜ்யம், அதை குறித்து நம்ம பார்க்க போயிடும்.
அது வந்து கடைசி சீரீஸினுடைய கடைசி நாள்ல. ஸோ அது வரைக்கும் நமக்கு தேவையான உபகரணம். இந்த கடைசி நாட்கள் வரும், பயங்கரமான உபத்திரங்கள்லாம் வரும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் வேதம் நமக்கு அதை குறித்து என்ன சொல்லுது, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால நெக்ஸ்ட் வீக்லேருந்து we gonna see that. ஓகேங்களா? ஸோ முதலாவது அந்த 7 வருஷம் தான் அந்த கடைசி காலம். ஓகே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 70 வாரம் சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் கடைசி ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் மீதியா இருக்கிறது, இன்னும் நிறைவேறல. ஓகே, முதலாவது 7 வாரமும் 62 வாரமும் நிறைவேறிடுச்சு. அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். கடைசி ஒரு வாரம் சொல்லும் போது 7 வருஷம். அந்த 7 வருடத்தை குறித்து நம்ம வந்து இன்னும் சரியா பார்க்க போறோம். என்னுடைய கணிப்பின்படி பார்த்தா நம்ம இப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம். we are the last generation Christians. another couple of decades is left. இப்போ நம்ம வாழற நாட்களுக்கும் அந்த வரப்போகிற அந்த உபத்திர நாட்களுக்கும் இடையில நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் என்று சொல்லி வெறு சுருக்கமாக காரியங்களை பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நித்தியம் என்பது ஒன்று உண்டு இல்ல, நித்தியமாய் நேரம் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. தேவன் நமக்கு இல்லைன்னா தேவ தூதர்கள் நமக்கு வந்து அப்பப்போ வெளிப்படுவதெல்லாம் வந்து நேரத்துக்குள்ளாக வராங்க. they come into the time. நாம வந்து நேரத்துக்கு உட்பட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டா என்ன, இங்க வந்து 2:20 ஆகுது டைம். ஸோ we are in living in the time. நம்ம நேரத்துக்கு உட்பட அடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஆனால் நேரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில தான் தேவன் இருக்கிறார். ஓகே, அவருக்கு வந்து நேற்று என்று நாளை என்று அப்படி யோசிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை ஃபியூச்சர்ல இருந்து பார்க்கிறார் அவர். ஓகே, God sees our life end to the beginning. ஓகேங்களா? நம்முடைய வாழ்க்கை ஃபியூச்சரை, நம்முடைய கடைசியை அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். நம்ம எப்படி முடிக்க போறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இது வந்து ஆண்டவர். ஸோ இந்த காரியம் இப்போ நான் சொல்ல போறது வந்து, தேவன் எப்பொழுதுமே இருக்கிறார். அவரை படைத்தவர் யாரும் கிடையாது, அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் படைத்த தேவ தூதர்கள் ஆர்க்ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, பிரதான தூதர்கள். மிகாவேல் தூதன் மற்றும் அவனுடைய தூதர்கள், காப்ரியேல் தூதன் மற்றும் அவனுடைய தூதர்கள். ஸோ மிகாவேல், காப்ரியேல் மற்றும் லூசிஃபர் தான் பிரதான தூதர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது லூசிஃபர் அங்க இல்ல, காப்ரியேலும் மிகாவேலும் தான் அங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. ஸோ அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். லூசிஃபர் வந்து பிசாசா மாறிட்டான். இப்ப அந்த காலியா இருக்கிற இடத்துல ஆண்டவர் டூலெட் போர்டு போட்டார். வாடகைக்கு விடப்படும் லூசிஃபர் இருந்த இடம் காலியா இருக்குது. ஆனா ஆராதனை இன்றும் அங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நேரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல ஆராதனை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மூப்பர்களும் இந்த தேவ தூதர்களும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் லூசிஃபர் இருந்தப்போ அவன் தான் பேண்ட் லீடர், வர்ஷிப் லீடரா இருந்தான். அவன் தான் தேவனுக்கு ஆராதனை எல்லாம் கொண்டு வந்து செலுத்தும் போது அந்த மகிமையை பார்த்தான். ஓஹா, இவ்வளோ பயங்கரமான மகிமை இருக்குது, இவ்வளோ அழகா இருக்கிறாரு, நான் கொண்டு வர இந்த ஆராதனையில் தானே இவர் இவ்வளோ அழகா இருக்கிறாரு, அந்த மகிமை நான் எடுத்துக்கொண்டா என்ற ஒரு பேராசை, பொறாமை, பெருமை கீழே தள்ளப்பட்டான். அவன் கீழே தள்ளப்பட்டதுனால அவனும் அவனோடு கூட இருந்த தூதர்களும் they all been kicked out. இப்ப அந்த இடம் வெறுமையா இருக்கிறது, காலியா இருக்கிறது. பிந்தின நித்தியம் டைம் எல்லாம் வைண்ட் ஆக போகுது. இப்போ சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, எப்போ இந்த உலகம் முடிவுக்கு வரும்? when will be the end of the age? இந்த டைம்ல எப்ப ஆண்டவர் முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. இயேசு சொன்னாரு, ஒருவன் உன்னை வஞ்சாது இருக்கும்படி எச்சரிக்கையாருன்னு சொன்னார். அது அவருக்கு உட்பட்டது. ஆனா இட்டர்னிட்டி ஃபியூச்சர்ல வந்து
தேவன் இருக்க போகிறாரு. ஏன்னா அவரை யாரும் உருவாக்கல. அவர் எப்போதும் சதா காலமும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. காபிரியல் தூதன் தமிழ் அவனுடைய டீம் இருப்பாங்க. மிகாவேல் தூதன் மற்றும் அவனுடைய டீமும் இருப்பாங்க. ஆனா அந்த காலியா இருக்கிற இடம் யாரு நிரப்ப போறா? எல்லாருக்கும் தெரியும். அந்த நிரப்ப போற இடம் வந்து மனுக்குலம். வெறும் சாதாரண மனுக்குலம் கிடையாது, மீட்கப்பட்ட மனுக்குலம். சரிங்களா? எல்லாம் பிறந்தவர்கள் எல்லாமே அங்க போய் சேர போகுது. அது ஒரு டீச்சிங் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் பிறந்தவங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்துட போறோம். இன்னைக்கு ஒருத்தர் மரிச்சோன்னா ஆண்டவர் கிருபை உள்ளவர், நல்லவர், யாரையும் நரகத்துக்கு தள்ள மாட்டாரு. அதனால நம்ம செத்தோம்னா நியாய தீர்ப்புக்கு முடிஞ்சு விட்ட பிற்பாடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சில தண்டனையை கொடுத்துட்டு எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார்னு ஒரு டீச்சிங் இருக்குது. ஒருவனும் உங்களை வஞ்சியாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். மீட்கப்பட்ட மனுக்குலம் மாத்திரமே அந்த காலியான இடத்துல சேர்க்கப்படுவார்கள். அப்ப இடைப்பட்ட இந்த காலத்துல நேரம் உண்டாயிடுச்சு. சரிங்களா? இடைப்பட்ட இந்த காலத்துல தேவன் மனுஷனை உண்டாக்குனார். இது வெளிச்சம் உண்டாக்குறது, சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டு பண்ணும் பொழுது அப்போதான் நேரமே உண்டாச்சு. டைம் பிகான். 5வது நாள்ல தான் டைம் உருவாச்சு. சாரி, 5வது வசனம். 5வது வசனத்துல அந்த டைம் கேப், அந்த இடத்துல அந்த லைன் பாக்குறீங்களா, அதான் ஹிஸ்டரி. ஆதாம்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அவருடைய 1000 கால அரசாட்சி முடிவு மட்டும் அந்த ஹைஃபன் போல அந்த சின்ன லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த சின்ன ஹைஃபன். அந்த லைன் தான் நம்முடைய கல்லறைக்கும் கொடுக்க போறாங்க. ராபர்ட் சார்ல்ஸ் பிறப்பு ஒரு ஹைஃபன், இறப்பு. அந்த ஹைஃபன் தெரியுங்களா, அது நம்ம ஹிஸ்டரி. அந்த சின்ன கோடு தான் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. உலகத்தினுடைய ஹிஸ்டரியினுடைய முழு கால அட்டவணை ஹிஸ்டரியா தான். அதுக்கப்புறம் கடைசியா நேர முடிவுக்கு வரப்போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20 இருந்து 21ஆம் வசனத்துல வாசி பார்த்தோம்னா முடிஞ்சிடுச்சு எல்லாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல பைபிள் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. நமக்கு அந்த இடத்துல மனுக்குலத்தை, மீட்கப்பட்ட மனுக்குலத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க போறார். அதனால்தான் இந்நாள் வரைக்கும் போராட்டம். ஏன் பிசாசு நம்மளை வச்சு போராடுறான்? ஏன் பிசாசு நம்மளை தாக்குறான்? நீங்களும் நானும் அங்க போயிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்களும் நானும் போயிடக்கூடாது. காலியா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவன் இருந்து அனுபவிச்ச அந்த இடத்த நீங்க ஃபியூச்சர்ல போயிடக்கூடாது என்பதுதான் ஒரே கோல். அவனுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணு, என்ன கூட நீ வணங்காத, ஆனா படைத்தவரை வணங்கிடாத. நீ என்ன செருப்பு, மண், புல் எல்லாத்தையும் கொடுக்குற. உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளை யாருன்னாலும் நீ வணங்கு, டெலிவிஷனை வணங்கு, ஆனா படைத்தவரை மட்டும் வணங்க. அப்படி படைத்தவரை வணங்கக்கூடியவர்களை தான் அவன் டார்கெட் பண்றான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனை டார்கெட் பண்ணி எப்படியாவது இவர்களை வஞ்சிச்சிடணும். அவங்களும் என்னோட கூட அவனுக்கு தெரியும் அவனோட முடிவு. அதனாலதான் பிசாசு ஓட்டும் போதெல்லாம் அவனோட முடிவை சொல்லி ஓட்டினா பயங்கரமா அலை கழிச்சு பயந்து ஓடிடுவாங்க. அவனுடைய முடிவு பயங்கரமா இருக்கு போது. ஓகே, சரி. இப்ப அந்த ஹிஸ்டரி, அந்த லைன் பார்த்தோம் பாத்தீங்களா, சின்ன ஒரு கோடு. அந்த லைன் என்னன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம் வெகு சீக்கிரமாக. அந்த லைன்ல தான் ஆதாம் ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம், இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவர் வர நாட்கள் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம். ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் 1000 வருஷம், நோவாவில இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 1000 வருஷம், ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் 1000 வருஷம், மோசேல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு 1000 வருஷம்,
இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இருந்து ஒரு 1000 வருஷம் பேக்வேர்ட் நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த வைக்கிங்ஸ், இந்த நார்மன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க காலகட்டம் வரைக்கும் ஒரு 1000 வருஷம், அவர் வரப்போற வரைக்கும் ஒரு 1000 வருஷம். இது ஹிஸ்டரி. இது வரைக்கும் ஆதாம்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏறக்குறைய 6000 வருஷம். 6000 வருஷம் சீக்கிரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1000 வருஷம், அந்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து அரசால போகிறார் ராஜாதி ராஜாவாக. முதலாவது ஆண்டு, முதலாவது தடவை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஆட்டுக்குட்டியா வந்தாரு. இரண்டாவது முறை வரும்போது அவர் சிங்கமாக வரப்போகிறார், ராஜ சிங்கமாக, யூத ராஜ சிங்கமாக கடந்து வரப்போகிறாரு. 1000 ஆண்டு இந்த பூமியை அவர் ஆளப் போகிறார். பிரதர் சொல்லுங்க. ஆமா, அப்படியா? என்னோட பாக்குறேன். இப்போ இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் ஆள போகிறார் இல்ல? இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியமே அடங்கி இருக்குது. இங்க ஆண்டவர் கிரியையின் காலத்துல அவர் 6 நாட்கள் அவர் கிரியை செஞ்சாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சரிங்களா? முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாள் வேலை செஞ்சாரு, 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. டயர்ட் ஆயிடுச்சுன்னு ஓய்ந்திருந்தாரா? இல்ல. ஒரு பிரின்சிபல் அந்த இடத்துல அவர் ஸ்தாபிக்கிறார், ஒரு கோட்பாடு. ஓகே, தேவனுடைய ஓய்வு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓய்வு நாள் எல்லாம் ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு, அதே வண்ணமாக தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது. இந்த பூமியினுடைய முதல் அந்த கிரியேஷன் வீக், அப்புறம் ரிடம்ஷன் வீக்னு சொல்லுவாங்க. கிரியையின் சிருஷ்டிப்பின் வாரம், அதுக்கப்புறம் மீட்பின் காலம். 6 நாட்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் கிரியை செஞ்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவா பாவம் செஞ்ச பிற்பாடு தேவன் ஓய்ந்திருந்ததுல இருந்து திரும்ப மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. என்ன வேலை செய்யறாரு? கட்டட வேலை செய்யறாரா? இல்ல, உங்களையும் என்னையும் உருவாக்குற வேலை. வானத்தின் பூமியும் கடல் எல்லாம், அந்த அண்ட சராசரங்கள் எல்லா யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா 6 நாள் உருவாக்கிட்டாரு. ஆனா உங்களையும் என்னையும் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா உருவாக்கிட்டாரு. ஒரே 6 நாள்ல வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா உங்களையும் என்னையும் உருவாக்குறதுக்கு 6000 வருஷம். ஏன்னா நமக்கு அவர் அந்த இலவசமா அந்த தேர்ந்தெடுக்கிற ஈவுக்கு ஒண்ணு இருக்கு, சுயாதீன ஈவு, அதை கொடுத்துட்டாரு. அதனாலதான் பெரிய பிரச்சனை. ஒரு ரோபோட்டா நம்மள படைச்சிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தர் உங்களை என்ன ரோபோட்டா படைக்கல, அவரை போலவே படைச்சார். சுயமா திங்க் பண்றதுக்கு, நம்முடைய சுய சித்தத்துல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது, ஒரு வலியுறுத்தி ஒரு ரோபோட்டை போல மிரட்டி என்னை நீ ஆராதிக்கணும்னு சொல்றதுக்கு அவர் நினைச்சிருந்தா முடியும். ஆனா அதற்கு அவர் விரும்பல. அன்புல, நம்மளுடைய அன்புல கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும் சொல்லி விரும்பி ஒரு சுயாதீன ஈவை கொடுத்தாரு. அந்த சுயாதீன ஈவை கொடுத்துட்டு நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? நம்ம அவ்வளவு நேசிக்கிறார். எனிவே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து இந்நாள் வரைக்கும் அந்த கால அட்டவணையில பாத்தீங்கன்னா 5983வது ஆண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், 2020. ஆனா எபிரேய மாடர்ன் கேலண்டர்ல 200 ஆண்டு அவங்க பின்னதாக இருக்கிறாங்க. பின்னாடி கொஞ்சம் அவங்க பின்தாங்கி இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட கால்குலேஷன் ராங் ஆயிடுச்சு. ஏன்னா கலப்பு திருமணம், சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் போயிட்டு கர்த்தர் கொடுத்த கேலண்டரை விட்டுட்டாங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கேலண்டர் கொடுத்தாரு. 26ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் யாத்ராகமம், இதெல்லாம் சில கேலண்டர்ஸ் ஆண்டவர்
தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அதெல்லாம் விட்டுட்டு அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையும் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. முதலாவது வருகை கரெக்டா எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளியரா தானியேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. ஆனா அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனதுல அங்க போய் மற்ற தெய்வங்கள், மற்ற ஆராதனை, மற்ற பிசாசின் வழிபாடுகள் இதெல்லாம் போய் செக்கி கலப்பு திருமணம் இதெல்லாம் செஞ்சதுனால கேலண்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. எனிவே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்பார். இவ்வளவு 2000 வருஷமா எல்லாரும் வரப்போறான்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் நம்ம காலேஜ்ல எல்லாம் பசங்களை, இதே வேலையா இருக்குது உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து வரான்னு சொல்லி 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க கிண்டல் பண்ணி என்னெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த Y2K ப்ராப்ளம் வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? 2000 வரப்போகுது. 1999 டிசம்பர் 31 எல்லாரும் அப்படியே நியூ இயர் கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் கிறிஸ்தவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு சொன்ன உடனே அமெரிக்காலலாம் வந்து எல்லாம் பைலட்ஸ் பிளேன்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க. கம்ப்யூட்டர்லாம் வந்து பயங்கரமா எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஒரு ஷட் டவுன், இப்போ லாக்டவுன் இருக்கிற மாதிரி அப்போ நடக்கும்னு யோசித்தாங்க. எல்லாம் பயந்து போயிருமோ ஒண்ணுமே நடக்கல. அது நடந்த உடனே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து இன்னும் கிண்டல் பண்றாங்க. கிறிஸ்தவங்களாம் இதே வேலை சொல்லிட்டு இருக்கீங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலா 2000 இயர்ஸ் சரியா அப்போ முடியல. ஓகே, அப்ராக்சிமேட்லி தான் நம்ம கனெக்ட் பண்றோம். நானும் சரியா இந்த நாட்கள் இந்த இயர் வரப்போறான்னு நான் சொல்லலை. அப்ராக்சிமேட் கணக்கெடுப்பு என்னன்னா இந்த கால்குலேஷன் படி தேவன் அவருடைய காலத்துல அதனுடைய காரியங்கள்ல தேவன் அவருடைய கைராஸ் கேலண்டர்ல சரியா செய்யறார். சரிங்களா? நம்மளுடைய கேலண்டர் பேர் வந்து குரோனாஸ். அதான் குரோனாலஜிக்கல் சொல்ற வேர்ட் வந்து குரோனாஸ்ல இருந்து வந்தது. கைராஸ் வந்து தேவனுடைய கால அட்டவணை, கர்த்தருடைய நேரம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய அம்மா மரியாள் வந்து கேக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுப்பா, திராட்சை ரசம் கம்மியா இருக்குன்னு. இவர் சொல்றாரு, என்னுடைய நேரம் என்ன வரலன்னு சொல்றாரு. அது வந்து கைராஸ் குறிக்கிறார். தேவனுடைய நேரத்துக்காக நான் வெயிட் பண்றேன், நீ சொன்ன மாதிரிலாம் நான் செய்ய முடியாது. அப்புறம் உடனே within few minutes வந்து அவர் செய்யறாரு தேவனுடைய நேரம். ஓகே, in the right time Christ Jesus came into this world ன்னு சொல்லிட்டு ரோமருக்கு நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். ஓகே, சரியான நேரத்துல கிறிஸ்து வெளிப்பட்டார், தேவனுடைய நேரம். சரிங்களா? இந்த நேரம் நம்ம வந்து அவருடைய நேரம், சரியான நேரத்துல தேவன் வருவார். ஓகே, 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம். இந்த இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 6000 ஆண்டு முடிவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாயிரம் வருஷமா பல கிறிஸ்தவ மக்களே சொல்றேன், 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து இப்போ வந்துருவாரு, நாளைக்கு வரலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வர போறாரு அப்படின்னு தான் சொல்லி நிறைய சில சம்பவங்கள் நடைபெற்றது. அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் வந்து இயேசு கிறிஸ்து 1998 ஆண்டு வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினார். 1198 reason to believe that Jesus is going to come in the year of 1998 ன்னு சொல்லி எழுதினார். இயேசு கிறிஸ்து வரல. நெக்ஸ்ட் இயர் இன்னொரு புக் எழுதுறாரு, 1199 reason to believe that 1990. Oh wait, 9. Hello. Yeah. Don't confuse me. My son is confusing me. 99 reason to believe that God is going to Jesus is going to come in the year of 1999. வரல. அப்புறம் in 1844 அட்வென்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து 1844ல ஜீசஸ் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கப் பண்ணி எல்லாம் ரெடியா நிலங்கள்லாம் வித்துட்டாங்க, வரல. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல இயேசு வந்தாரு, கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஹெவன்லி ரெல்ம்ல ஸ்கைல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால மேல கொஞ்சம் அப்படியே அங்கேயே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு, ரைட் ஹேண்ட் சைட்ல போய் ஆண்டவருடைய வலது பாசத்துல போய் உட்காந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் 1846ல வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க.
முதல்ல அவங்க அட்வென்டிஸ்டா இருந்தாங்க, அப்புறம் செவன்த். இன்றைக்கு அவங்க நம்புறது என்ன தெரியுங்களா? 7வது நாள் நம்ம எல்லாரும் தேவனை ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ஏற்கனவே போயிட்டாரு, இப்ப நம்ம பிறந்து போகும்போது அவரோட அரசாட்சியில தான் இப்போது நாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், வேத வசனத்தை நாம சரியாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சரியா நம்ம வாசித்தோம்னா, இயேசு கிறிஸ்து தம் சரீர பிரகாரமாக இந்த உலகத்துல தம்முடைய மாம்சத்துல அந்த மகிமையான அந்த மாம்சத்துல உயிர்த்த எழுந்த இயேசு கிறிஸ்து மகிமையான அந்த மாம்சத்துக்குரிய அந்த நபர் வந்து இந்த பூமியை அரசாள போகிறார். அதுதான் சத்தியம். 1000 ஆண்டு அவர் வந்து அரசாள போகிறார். ஏற்கனவே நம்ம அவருடைய சிலர் வந்து ஒரு சில கூட்டத்தினருக்கு வந்து நம்ம ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவருடைய ராஜ்ய சபை தான் அவருடைய ராஜ்யம், அதுக்கு மேல நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஆவிக்குரிய ராஜ்யம். ஆனா மாம்சத்துக்குரிய கவர்மெண்டல் மேண்டேட்டோட அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அரசாங்க ரீதியில அவர் வந்து இந்த பூமியை எருசலேம்ல தம்முடைய கேபிட்டலை வைத்து அங்கிருந்து முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்ய போகிறார். அதுதான் வேதத்தினுடைய உண்மையான சுவிசேஷம். சுவிசேஷம் வெறும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு, மரித்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், நீங்களும் நானும் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டது, அது ஹாஃப் தான். பாதி சத்தியம், பாதி சுவிசேஷம். முழு சுவிசேஷம் மீண்டும் வரப்போகிறார். இந்த உலகத்திலே எருசலேமில் இருந்து அவர் முழு பூமியும் அவர் அரசாள போகிறார். அதுதான் the real truth. ஓகேங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரம் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல முடிக்க போகிறேன். ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம we are going to go into the deep. சரிங்களா? இன்னும் நம்ம இந்த அரசாங்கம் என்ன எப்படி எப்படிப்பட்ட காலத்துல இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட சொல்றேன். இந்த 2000 வருஷமா பிசாசு என்ன தெரியுங்களா பண்ணா? கிறிஸ்தவர்களே பயன்படுத்தணும். அதுதான் உண்மை. 2000 வருஷமாக கிறிஸ்தவ தலைவர்களை, கிறிஸ்தவ பாஸ்டர்களை, கிறிஸ்தவ வேத பண்டிதர்களை பிசாசு பயன்படுத்துறான். எப்படின்னா, பிசாசு பயன்படுத்தினா அவங்க வந்து பிசாசுக்கு உரியவர்கள் சொல்ல தவறான சில கணிப்புகளை அவங்க கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் பலவிதமான இடத்துல பல சபைகளை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கான். இந்த விஷயத்துல அவர் வரப்போற ஒரு I think few years ago அமெரிக்கால ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நம்ம எல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு போறோம், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு, எல்லாரும் பேக்கப் பண்ணுங்க, எல்லாம் உங்க சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் வித்துட்டு வந்துட்டாங்க. மீடியாஸ்லாம் வந்துருச்சு. ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு, இன்னும் வரல. 12 மணி வரைக்கும், ஒரு நாள் முடியறதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாம் கேப் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண சொன்னாங்க. வரல. எல்லாரும் சிரிச்சு, எல்லாரும் கேவலமா, அவங்க எல்லாம் கேவலப்பட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல வரப்போறாரு, எங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மழுப்பிட்டாங்க. ஆனா அநேகர் உண்மை என்னன்னா, தங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் வித்துட்டு இழந்து போய் பெரிய கடல், அப்புறம் பயங்கரமான சூழ்நிலை மாட்டிக்கொண்டார்கள். சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல எனக்கெல்லாம் சின்ன வயசுல சொன்ன கதை, இந்த புலி வருதுன்னு ஒரு கதை இருக்கு தெரியுங்களா? ஒரு பையனோ ஒரு சின்ன பொண்ணோ அந்த காட்டுல போயிட்டு புலி வருதுன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்து சொல்லும் போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓடி போய் எங்க வருது 2 முறை 3 முறை சொல்லுவேன் எல்லாம். அதுக்கப்புறம் நம்பல. 4வது முறை இல்ல 5வது முறை இந்த கதை வந்து நம்ம 10 முறை கூட எடுத்து அடிக்கலாம், நல்ல சுவாரஸ்யமா சொல்லணும்னா. 10வது முறை வந்து இந்த பொண்ணு உண்மையிலே புலி வருது பார்த்துடுச்சு. வந்து ஊர்ல சொன்னா ஒருத்தரை நம்பலையாம், எல்லாரும் சிரிச்சு உள்ள புலி வந்து எல்லாரும் அழிச்சிடுச்சு. 2000 ஆண்டுகளாக பிசாசு நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களே சபையை வைத்தே புலி வருதுக்கு அதுதான் ஓடி இருந்திருக்கு. இப்ப புலி வருது இயேசு வரப்போறாரு, அந்த ரீதியில தான் யூஸ் பண்ண. ஏன் தெரியுங்களா? டிசீவ் பண்றதுக்கு. உண்மையாக ஒரு நாள் புலி வரும்போது யாரும் நம்ப கூடாது. அதனால இப்பவே அவன் 2000 வருஷமா இந்த கதையை அவன் உற்பத்தி பண்ணிட்டு வந்தான். ஏன்னா புலி வருதுன்னு சொன்னவங்களுக்கு இதற்குள்ள என்ன எழுதி இருக்கிறதுன்னு சரியா படிக்க தெரியல, ஆராய்ச்சி செய்யல. பெரிய தீவார் எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்களோ அது போல நம்ம ஆராய்ச்சி செய்வோம் என்றால் இந்த வேத புத்தகத்தை புலி எப்போ வரப்போகுது நமக்கு
அட்லீஸ்ட் அறிகுறிகள் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு என்ற அறிகுறிகள் இப்போது ஆரம்பமாயிடுச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். அது மிக 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 முக்கியமா இருக்குது. ஏனென்றால் false teachers are everywhere. வந்து பல விதமான காரியங்களை சொல்லி நம்ம வஞ்சிக்கலாம். சரிங்களா? அதனால தான் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை வந்து கேவலமா அலட்சியமா நம்பாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? 2000 வருஷமா பிசாசே கிறிஸ்தவர்களை பயன்படுத்தி வந்தான். அவர் இப்போ வர்றாரு, அப்போ வர்றாரு, இப்போ வர்றாரு. அதனாலதான் இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் வரும்போது உடனே நம்ம வந்து இயேசு கிறிஸ்து இப்போ வர போயிறாரு, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா, எந்த நேரமும் இப்போ வருவார். வேத எப்பவுமே இந்த மாதிரி காரியங்கள் வரும். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஆரம்பத்துக்கு அறிகுறி. ஆனா ஒரு விஷயம் இப்போ என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும், அவருடைய வருகைக்கு நாம ரொம்ப 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 நெருக்கமா இருக்கும். வித்தவுட் a doubt. இவ்வளவு நாட்கள் 2000 வருஷமா சொன்னது வேற. ஆனால் இப்போ அவருடைய திருமண நாள் வெகு விரைவில் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணத்தை பத்தி நான் வாசிக்கிறோம். முதலாவது அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். கல்யாணத்துக்கு 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்து போறாரு. மரியாள் சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லைன்னு. இயேசு கிறிஸ்து, என் வேலை என்ன வரலாம். மரியாள் வந்து கானா ஒரு கல்யாணத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய கல்யாணத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனாவது நாள்ல கல்யாணத்துக்கு போனாரு? 3ஆவது நாளுக்கு போனாரு கல்யாணத்துக்கு. இயேசு கிறிஸ்து 3ஆவது நாளுக்கு வர போறாரு கல்யாணத்துக்கு. அவருடைய கல்யாணம் 2 நாள் ஆயிடுச்சு. இந்த இது பிரகாரம் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, 4ஆவது நாள் வந்தாரு, 5ஆவது நாள், 6ஆவது நாள் ஏறக்குறைய முடிய போகுது, 7ஆவது நாள் இருக்குது. அவரு இந்த பூமியில ஊழியம் செய்து 2 நாட்கள் கிட்டத்தட்ட முடிவடை இருக்கிறது. 3ஆவது நாள் கல்யாணத்துக்கு வர போறாரு. புது திராட்சை ரசம் நமக்கு காத்திருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நடக்கும் என்றால் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. எத்தனையோ பேர் இதுக்காக காத்துட்டு இருந்தாங்க 2000 வருஷமா. இப்ப நடக்கும், அப்ப நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, வேத வசனம் புரியல. இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு 2 நாள் ஆக வேண்டும். 3ஆவது நாள் தான் கல்யாணம். 2 நாள் முடிஞ்சிச்சு. 2000 வருஷம் கிட்டத்தட்ட முடிவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஓகே, நான் இப்போ முடிக்கலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம தானியேல் உடைய அந்த தரிசனத்தை, சொப்பனத்தை நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து கேரி ஆன் பண்ணலாம். அந்த டீச்சிங் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் என்று நான் நம்புகிறேன். இது மோர் தென் இன்ட்ரெஸ்டிங். நம்ம உண்மையாகவே இது வந்து நம்ம எல்லோரும் நம்ம தயார் நிலைக்குள்ளாக நம்ம வந்து விடணும். ஓகே, நம்ம தயாராக்குகின்ற ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் நான் என்கரேஜ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு முன்பதாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்துட்டு வாங்க. ஸோ இல் பி ஈஸியர். ஸோ நம்ம ஃபுல்லாக நான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ தானியேல் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்துட்டு வருவோம் என்றால் அதுலேருந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனி டவுட், இந்த வாரத்தில் இருந்து எனி டவுட் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஸோ we can talk about it. God bless you all. Over to brother, over to Attan.